அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் போய் சொல்றேன்னு நினைங்களா? சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா. போதும், உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க. திருப்பூரில் புதுமண பெண் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் அவரது மாமியார் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே ரித்தன்யாவின் மாமியார் சித்ரா தேவி கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக பைண்டிங் ஆர்டர் முறையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ரித்தன்யாவின் பெற்றோர் மனு அளித்திருந்த நிலையில் மாமியார் சித்ரா தேவியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஏற்கனவே ரித்தன்யாவின் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, அவரது கணவர் கவின்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இப்போது மாமியாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாமியார் சித்ரா தேவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ரித்தன்யா தற்கொலை செய்வதற்கு அவர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்கள் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக ரித்தன்யா வெளியிட்ட அந்த ஆடியோ பேச்சு பதிவு தமிழகம் முழுவதும் துயரத்தையும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. 300 பவுன் நகை, 3 கோடி ரூபாய் திருமண செலவு, 80 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வால்வோ கார் ஆகியவற்றை வரதட்சணையாக கொடுத்தும் மேலும் 200 பவுன் நகை கேட்டு அவளை கொடுமைப்படுத்தியதாக ரித்தன்யா அந்த ஆடியோவில் பதிவு செய்து வெளியான அந்த ஆடியோ பதிவானது மிகுந்த ஒரு துயரத்தை ஏற்படுத்தியது. அவரது தற்கொலைக்கு தூண்டுதலாக மாமியார் சித்ரா தேவி, அந்த பையனுக்கு வெளியானவோ ஒண்ணுமே இல்லைங்க, குளிக்க மாட்டானாமா, டாய்லெட் போனா கூட வந்து நின்னுக்குவாப்லையா. நிறைய விஷயத்துல அவளை த்ரெட்டன் பண்ணிருக்காரு, நிறைய விஷயத்துல அழுக வச்சு சந்தோஷப்பட்டிருக்காரு. போட்டுக்கிற நகையெல்லாம் தங்கமான்னு சொல்லி காதல் இருக்கிற சொரையெல்லாம் கழட்டி கொடுன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறாங்க. நகையெல்லாம் வந்து எங்க சொந்தவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முந்தின நாளே கொண்டு வந்து எல்லா நகையும் காமிச்சிருவாங்க. நீ வந்து கம்மியத்தில் காமிச்சிட்டு வந்துக்கிற, மீதி நகையெல்லாம் எங்க, இதெல்லாம் நான் கேட்டதை சொல்லக்கூடாது, நீயே எங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனதான் இந்த பிரச்சனை. அந்த புள்ள அது கூச்சு, நான் உங்க லவ் மேரேஜ் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கு. எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு கூச்சம் இருக்கும். இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு பொறுப்பா நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்க சொன்னா எல்லாம் மைண்டே பண்ணி என்ன நினைக்கிறானோ அதுதான் பண்ணுவாப்ல. நான் நிம்மதியா இல்ல, சந்தோஷமா இல்ல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு ஒழுங்கா இங்க சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாங்களா, சாப்பிட்டாலும் ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க, ஏன் இப்படி தின்னுட்டே இருக்க, சாப்பாடே பார்த்தது இல்லையாங்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமா பேசுறாங்கடா. எங்க அப்பா ஒரு நாள்ல அவளை அப்படி பண்ணது இல்ல.